கோவில்னு பார்த்திருப்பீங்க. ஆனா இது கோவில் அல்ல, இது ஒரு யந்திரம், சம்பாலா யந்திரம். உனக்குள்ள இருக்கும் முச்சதரம் தான் இந்த முச்சதரம். திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட முச்சதரம் தான் இந்த முச்சதரம். திருமால் மார்பில் உள்ள முச்சதரம் தான் இந்த முச்சதரம். சம்பாலா யந்திரம் இங்க வருவதற்கு முக்கிய காரணமே மகாசக்தி தான். இந்த பரம்பொருள் எனக்கு 15 வயதுல சிவலிங்கம் என்பவரோடால் காட்சி கொடுத்தாரு. அதை வச்சு நான் இந்த போட்டோவை வரைஞ்சி இந்த 22 23 வருடங்களாக அதை வணங்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நான் உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு தெரிவேன். அப்போ நீ இந்த பின் ரூபத்தை எப்படி வைக்கிறது அவர்கிட்ட கேட்கும்போது, நீ எதுவா நினைக்கிறியோ நான் அதுவா காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அந்த பின் ரூபத்தை தான் இங்க புகைப்படமா வச்சிருக்கோம். அப்ப என்ன சொன்னாருன்னா, 5 வயசுல முக்கணிகள் சேரும் இடத்தில் நான் இருப்பேன், அந்த இடத்துல நீங்க எனக்கு இந்த சம்பாலா யந்திரத்தை வைக்கலாம் அப்படின்ட்டு. நான் பல இடத்துல ஆந்திரா, கேரளா, இந்த பக்கம் கர்நாடகா, தமிழகம், கும்பகோணம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி மா, பலா, வாழை, இங்க பாத்தீங்கன்னா இந்த பலா மரம் குழந்தை மாதிரி தொங்கும் பாருங்க. ஒரு உருண்டையா அந்த முக்கம் இந்த வடிவுல இருக்காது, கோல வடிவுல குழந்தை போல இருக்கும். அதே மாதிரி மாமரம், இங்க ஒரு மரம் விருட்சம் இருந்தது, இங்க ஒரு விருட்சம் இருந்தது, இங்க ஒரு விருட்சம் இருந்தது. இந்த 3 விருட்சத்துல இது வரதா புயல் வரும்போது இந்த பெரிய விருட்சம் 2 விழுந்துச்சு, பழசு. கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்களுக்கு மேல இங்க மகாசக்தி முனீஸ்வரன் வணங்குறாங்க.